இதே புரட்சி தலைவி அம்மாள் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அவர் தலைமை ஏற்று இந்த கட்சியை நினைத்த போதும் அவருக்கு சோதனை. ஒருமுறை பாண்டிச்சேரி தேர்தலை முடித்துக்கொண்டு அவர்கள் காரிலே சென்னைக்கு திரும்பி கொண்டிருந்த பொழுது மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு எதிரே ஒரு லாரி அம்மா கார் மீது மோதி கொலை முயற்சி செய்த முற்பட்டார்கள். அப்பொழுதும் இறைவனர்களால் தப்பித்து மருத்துவமனை சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அந்த சிகிச்சை கூட முழுமையாக பெற முடியாத ஒரு சூழலை திமுக அராஜக ஆட்சியிலே நடைபெற்றது. இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது பெண் என்றும் பாராமல், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்று பாராமல், ஒரு சட்டமீற்ற மாமன்றத்திலேயே ஒரு முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது அப்பொழுது நானும் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய கருணையால் நான் எடப்பாடி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று அம்மாவோடு பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இன்றும் என் கண் எதிரே இந்த காட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது அம்மா சட்டமன்றத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று அம்மா மீது தாக்குதல் தொடர்ந்தார்கள். புத்தகத்தை வீசி எறிந்து அம்மாவை தாக்கினார்கள். சில சட்டமன்ற உறுப்பினர்கள், சில அமைச்சர்கள் அம்மாவை தாக்கினார்கள். அம்மா தலைமுடியை பிடித்து இழுத்தார்கள், அம்மா சேலை பிடித்து இழுத்தார்கள். அப்படிப்பட்ட கோர காட்சி சட்டமீற்ற மாமன்றத்திலே நடைபெற்றுகின்ற நிகழ்வு. இப்படி நம்முடைய தலைவருக்கு ஏற்பட்ட கொடுமைகள், இன்னல்கள் ஏராளம். அதையெல்லாம் முறியடித்துத்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் சக்தி படைத்த, மக்கள் செல்வாக்கு படைத்த இயக்கமாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றது.